அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரியை அழிக்கக்கூடிய காட்டேரி ஏவல் பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த காட்டேரியை வச்சு நம்ம ஏவல் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம காட்டேரியை வசீகரணம் பண்ணியிருக்கணும். அப்படி காட்டேரியை நம்ம வசீகரணம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் காட்டேரியை வச்சு நம்ம எதிரிகளை அழிக்கிறதுக்கு உண்டான ஏவல் பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ண முடியும். சரிங்களா? காட்டேரியை வசீகரணம் பண்ணாமல் காட்டேரி ஏவல் பிரயோக முறையை பண்ண முடியாது. சரிங்களா? அதை மஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காட்டேரி ஏவலை ஒரு மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த காட்டேரி ஏவலை அவ்வளோ சீக்கிரம் எளிதில் விளக்கிற முடியாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு பெரிய பெரிய பிரயோகங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் பண்ணி தான் நம்ம அதை இந்த காட்டேரி ஏவல் பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். ஒரு தடவை இந்த காட்டேரி ஏவலை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிரிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும் அப்படின்னா, முதல்ல அவனுடைய குலதெய்வத்தை வரவிடாது, அவனுக்கு உதவி செய்ய விடாது. சரிங்களா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சொறி சிரங்கு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு சொறி சிரங்கு அப்படியே உடம்பு பூரா புண்ணா, சரிங்களா, அப்படியே சீல் வடிகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பார்த்து அருவருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். சரிங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா உடல்ல இருந்து துர்நாற்றம்ங்கிறது வீச ஆரம்பிக்கும். யாருமே பக்கத்தில் போக மாட்டான், அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா சிறு சிறு விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு இந்த இரத்த சம்மந்தப்பட்ட காயங்களாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது போல் பிரச்சனைகள்லாம் உருவாகி கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. சரிங்களா? இது போல் ஒரு நபர் மேலே நம்ம காட்டேரியை நம்ம ஏவல் பண்ணணும் அப்படின்னா இது போல் பிரச்சனைகளெல்லாம் கொடுத்து எதிரியை முழுவதுமாக அழிக்கும். சரிங்களா? இதே காட்டேரி ஏவல் பிரயோக முறை. சரிங்களா? இந்த முறை பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மேலே நீங்கள் இதை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா இது வேலை செய்யாது. சரிங்களா? இது சுவடிகள்லையே குருமார்கள் இந்த முறையை கொடுத்துட்டு அந்த முறைக்கு கீழேயே என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த முறையை தவறுகள் செய்யாத நபர்கள் மீது இது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அதாவது எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோகங்களை யாரும் பிரயோகம் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே ஒரு பெண்களுடைய வாழ்க்கையை வீணாக்கின அந்த நபர்கள் மீது இது தாராளமாக செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாரையும் அழித்து தான் வாழணும்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் படைத்த அந்த நபர்களையும் இந்த மாதிரி பிரயோக முறைகளை தாராளமாக அவங்க மேலே பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? உங்களை எந்த நேரம் வாழவே விட மாட்டேன்னு சொல்கிறான், இவன் இருந்தால் எங்களை உண்மையிலே வாழ விட மாட்டேன்னு சொல்கிறான், எந்த நேரம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணுங்க. சரிங்களா? இதை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனையில் இருந்து முழு விமோச்சனங்கிறது கிடைக்கும். சரிங்களா? காட்டேரி ஏவல் முறைகள்லேயே காட்டேரி ஏவலுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த காட்டேரி ஏவல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா வேறு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரியாகாது. சரிங்களா? ஏன்னா காட்டேரியை சித்தி பண்ணக்கூடிய மாந்திரிகராக இருந்தால் மட்டும்தான் அந்த காட்டேரியை கொஞ்சம் சரி பண்ண முடியும். சரிங்களா? இல்லைன்னா அந்த காட்டேரி எவ்வளோலாம் அவ்வளோ சீக்கிரங்கிறது சரி பண்ண முடியாது. சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரம் தான் பார்த்திங்கன்னா வேலூரை சேர்ந்த ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா எதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எந்திரத்தை காட்டேரி ஏவல் முறையை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணி அதை பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம பார்சல் அனுப்பிச்சி வைக்கிறோம். இந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் போய் ஒரு சில தாந்திரீக முறைகளை பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா எதிரிகளுக்கு இங்கே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது போலையும் எதிரிகளை அழிக்கக்கூடிய முறைகளையும் மாந்திரீக ஓலைச்சுவடியில் நம்ம குருமார்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்காகத்தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது.
இன்றைய கலியுகத்தில் இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்ச குருமார்கள் இதை வந்து ஆதி காலங்கள்லேயே சுவடி முறைகள்லேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை வச்சு தற்காப்புத்துக்கிறதுக்காக இது நம்மளுக்காக பயன்படுத்துறதுக்கு கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே போல் காட்டேரி ஏவல் முறைகள் உங்களுடைய எதிரிகளுக்கும் செய்யணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட செஞ்சு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.